ஹாய் ஆல், வெல்கம் டு மை சேனல் பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங். இன்றைக்கி ஈஸியான கும்பகோணம் கடப்பா எப்படி வைக்கிறதுன்ட்டு பார்க்கலாம். இந்த கடப்பா சாம்பார்னு சொல்ல முடியாது, குருமான்னு சொல்ல முடியாது, ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கும். அதுதான் இதை கடப்பான்னு சொல்லுவாங்க. வாங்க ஈஸியாக எப்படி வைக்கிறதுன்ட்டு பார்க்கலாம். சிறுபருப்பும் உருளைக்கிழங்கையும் கட் பண்ணி கொஞ்சமாக வேக வச்சு வச்சுக்கோங்க. அப்புறம் நம்ம கடப்பாவுக்கு தேவையான ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம். ஒரு 4 பச்சை மிளகா, ஒரு கைப்பிடி உடச்சக்கல்ல, கொஞ்சமாக அதாவது 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 4-5 பல் பூண்டு, கொஞ்சம் தேங்காய், ஒரு 2 பட்டை சின்னதாக போட்டுக்கோங்க. போட்டு ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு எடுத்து வச்சுருங்க. ஒரு கடாய் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுட்டு 2 துண்டு பட்டை, 2 பச்சை மிளகா போட்டு தாளித்து விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்துக்கோங்க. என் பொண்ணு டிஸ்டர்ப் பண்ணதால் ஃபோனை கொஞ்சம் தலைகீழ ஒடிச்சிட்டா, அதனால தான் திருப்பி இருக்குது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் தக்காளி போட்டு நல்லா வதக்கிட்டு, ரொம்ப வதக்கணுன்னு அவசியம் கிடையாது, டிரான்ஸ்பரண்ட் ஆகிற வரையும் வதக்கினா போதும். அதில் நம்ம வேக வச்சுருக்கோம் இல்லையா, சிறுபருப்பு வேக வச்சுருக்கோம் இல்லையா, அதை எடுத்து கொஞ்சமாக போட்டுட்டு ஃபுல்லாகவே ஊற்றிடுங்க. அப்புறம் நம்ம உருளைக்கிழங்கு வேக வச்சு தனியாக எடுத்து தோல் உரித்து மசிச்சு வச்சுக்கணும். இந்த மசிச்சு வச்சதை அதில் போட்டு கலந்துட்டு அதில் 1 டீஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கோங்க. உருளைக்கிழங்கு 1 2 மசிச்சதை நல்லா குழிக்கரண்டியாக இருந்தால் அதை வச்சு நல்லா மத்து வச்சுருந்தாலும் மசிச்சு விட்டுருங்க, இல்லை உளுத்து போட்டாவே போதும். தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா பேஸ்ட்டு, அதை போட்டு கலந்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு 4 to 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடணும். அந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டு இறக்கி வச்சிங்கன்னா நம்மளோட கும்பகோணம் கடப்பா சூப்பராக ரெடி ஆகிடும். தேங்க்யூ டு ஆல். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.